ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மீன் கடைக்கு போனேன். மீன் கடையில் போய் மீன் வாங்க போனேங்க. வீட்டில் அம்மா வேறு மீன் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. அதனால பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன். இந்த மீனை தாங்க வாங்கினேன். இப்போ நீங்கள் சின்ன மீன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன மீன் வந்து இந்த பெரிய மீனுக்கு ஒரு அரை கிலோவுக்கு, சின்ன மீன் அரை கிலோ கம்மியாக தாங்க இருக்கும் ரேட்டு. ஆனால் சின்ன மீனில் நிறைய வேஸ்டேஜ் போகும், பெரிய மீனில் வேஸ்டேஜே போகாது. அது மட்டும் இல்லாமல் பெரிய மீனோட டேஸ்ட்டே தனி தாங்க. பெரிய மீன் வாங்கி பழகினவங்களுக்கு பெரிய மீன் தாங்க பிடிக்கும். மீனை வாங்கிட்டேன். அவர் சூப்பராக அந்த கட்டையை வச்சு அடித்து வெட்டிட்டார். அப்புறமும் இந்த துண்டு துண்டாக வெட்டினார். அதில் கொஞ்சம் கூட வேஸ்டேஜே வராதுங்க. அப்படியே சிக்கனை போய் குழம்பு வச்ச மாதிரி வச்சிடலாம். சிக்கனில் கூட எலும்பு இருக்கும், இதில் சுத்தமாக எலும்பே இருக்காதுங்க. அந்த மீன் முள் வேணால் 1-2 இடத்துல இருக்கும், அவ்வளோதான். அதுவும் பெரிய முள்ளாக இருக்கும். அதை ஈஸியாக எடுத்து வச்சுட்டு சூப்பராக சாப்பிட்லாங்க. நீங்களும் அந்த மாதிரி பெரிய மீன் வாங்குங்க. நான் அவரோட ஃபேஸை நான் எடுக்கலை, எதுக்குன்னா அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நல்லா வெட்டிகிட்டு இருந்தார். சூப்பராக இருக்குங்க. இவர்கிட்ட எப்போவுமே ஃப்ரெஷ் மீன் தான் இருக்கும். இந்த பெரிய மீனெல்லாம் தூண்டில் போட்டு தாங்க பிடிப்பாங்க. அதனால் ரேட்டு கொஞ்சம் கூட தான் சொல்லுவாங்க. நம்ம எப்போவுமே உங்களுக்கு அதெல்லாம் பேரம் பேசாமல் வாங்கிடணுங்க நம்ம. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சத்துங்க. இதில் வந்து 2 மீன் இருக்குது பாருங்கள், இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. ஒன்று வந்து ஊளி மீனுங்க, இன்னொன்று வந்து பாறை மீனுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கி பாறை தான் வாங்கினேன். மற்றபடி நான் ஊளியும் வாங்குவேன். வாங்கிட்டு வந்துட்டேங்க. வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பொரித்து சாப்பிட்டேங்க. பொரித்து சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு துண்டு தாங்க இருந்துச்சு. மற்றெல்லாம் சாப்பிட்டேன். பிறகு தான் வீடியோ எடுத்தேன். அப்புறம் அதுக்கு கீரை கூட்டு, அப்புறம் குழம்பு பாருங்களேன். குழம்பு, அந்த மீன் குழம்பு, அதுவும் காலியாகிடுச்சு. நான் காலியான இதில் வச்சு தான் எடுத்தேன், வீடியோவுக்காக எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் அதை நான் சோறில் ஊற்றி நைட்டு சாப்பிடும்போது தான் எடுத்தேன். மத்தியானம் சாப்பிடும்போது எடுத்திருந்தேன்னா நிறையா பொரிச்ச பீஸு கீரைலாம் வச்சு சூப்பராக எடுத்திருப்பேன். எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்க, இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக. அப்புறம் நீங்கள் எந்த மீன் வாங்குவீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய் பாய்.